டைப்ஸ் ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஷேர் சர்டிஃபிகேட்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஷேர் சர்டிஃபிகேட்ன்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட். அதுதான் வந்து இந்த ஷேர் என்னோடது தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து என்னது தான், அந்த ஷேர் சர்டிஃபிகேட் தான். இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் நம்மளோட நேம் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்கன்றதுக்கான டேட் இருக்கும், அண்ட் கம்பெனி சீல் இருக்கும், அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஆத்தரைஸ்டு பர்சனோட சிக்னேச்சர் எல்லாம் அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இதுதான் என்னோட ப்ரூஃபு. இது வந்து ஒரு எவிடெண்ட்டாக ப்ளே பண்ணும். இந்த ஷேர் வந்து என்னோடது தான்ட்டு அந்த கம்பெனிலேருந்து எனக்கு அலாட் பண்ண உடனே கம்பெனிலேருந்து எனக்கு என்ன கொடுத்துருவாங்க, ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ஷேர் சர்டிஃபிகேட்டோட டைப்ஸ்ன்னு பார்த்தா அது 3 டைப்ஸாக இருக்குது. ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட், டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் ஷேர் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு கன்சாலிடேட்டட்னா அது வந்து வெரி ஈஸி. நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு 2 ஷேர் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை நான் கம்பைன் பண்ணி ஒரே ஷேர் சர்டிஃபிகேட்டாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கன்சாலிடேட்டட் ஷேர் சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட் என்னென்னா, இப்போ நான் தான் நான் கம்பெனிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறேன். இஷ்யூ பண்ணும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு அலாட் பண்ணுறேன் அப்படின்னா, பண்ண உடனே நான் என்ன பண்ணணும், ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட் நான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட். டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட்னா, சப்போஸ் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து என்னோடய ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகிட்டு, டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு எனக்கு வந்து அப்ளை பண்ணாங்கன்னா, நான் அவங்களுக்கு டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபீஸ் வாங்கக்கூடாது. அது வந்து கம்பெனியோட டியூட்டி. அது கம்பெனி வந்து ஒரு ஷேரை வந்து அலாட் பண்ணவுடனே ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஃபீஸ்லாம் கிடையாது. பட் அதே இது டூப்ளிகேட் நான் கொடுக்கும்போது 50 ருபீஸ்க்குள்ளே ஒரு அமௌண்ட்டு அப்போது அந்த கவர்மெண்ட்டில் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை நான் வந்து வாங்கணும். அண்டு இதில் வந்து ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு. என்னென்னா, இப்போ என்னோடய கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து எனக்கு மிஸ் ஆகிட்டு எனக்கு டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் தாங்கன்னு வந்து கேட்குறாருன்னா, என்னோடய கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் 45 டேஸ்க்குள்ளே அவருக்கு நான் டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி ஆகணும். என்னோடய கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனினா 3 மந்த்ஸுக்குள்ளே நான் அவருக்கு டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட்டை நான் வந்து இஷ்யூ பண்ணி ஆகணும். அண்ட் அதே இது ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது டைம்லைன் இருக்குது. என்னது, என்னோடய கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் 2 மந்த்ஸ்க்குள்ளே அவருக்கு ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். நான் வந்து அந்த ஷேரை வந்து அவருக்கு அலாட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் 2 மந்த்ஸுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஷேரை அவருக்கு அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளே நான் அவருக்கு என்ன பண்ணணும், ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், கொடுத்துடணும் அவருக்கு. ஸோ இதான் வந்து டைப்ஸ்